குட்டி கத்திரிக்கலா நானும் மாட்டிக்கிட்டேன்டா. என்னையும் எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போங்க. இருக்க எங்க வீடு ஃபுல்லா மூழ்கிட்டே இருக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் சின்சனே, நீ மட்டும் விவரமா ஃபேமிலியோட இருக்க, நான் தனியா மாட்டிக்கிட்டேன்டா, காப்பாத்துங்க. ஐயோ, இந்த வாகி டோரிமான நோபிட்டா எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. நாம இவ்வளவு நேரமா இங்கே இருந்துகிட்டு இருக்கோம். இருக்க வெப்பத்தை தாங்க முடியல. முழுசா வீடு முழுகிறதுக்குள்ளேயே நம்ம பிராங்க்லின்ட்ட ஹெல்ப் கேட்டே ஆகணும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க நின்னுட்டு நம்ம என்னதான் கத்துனாலும் யாரு காதுலயும் விழுகாது போலயே. டேய் ஷீரோ, நீ மட்டும் நல்லா மேல போயிட்டியே. பேசாம நம்மள ஷீரோ கிட்ட போயிட்டு மேல ஏறி நின்னுட்டு நம்ம பேசாம பிராங்க்லினுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதுதான். ஷீரோ மட்டும் ஜாலியா இருக்கான் பாத்தீங்களா? ஆக ஏன் வைத்திருச்சு எனக்கு. இவன் பாத்தீங்களா, நான் ஜாலியா இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடே சின்சன் கத்திரிக்கா, மேல வாடா, உனக்கு கடிச்சு தின்னறேன். ஆகா ஷீரோ, நீ மனசுக்குள்ள பேசுற சொல்லிட்டு வெளியில பேசிக்கிட்டு இருக்கற. இப்ப பாருங்க गाइस, இங்க ஊரே வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்ப எப்படியாவது வந்து பிராங்க்லினுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். இந்த பிராங்க்லின் இந்த நேரம் பார்த்து எங்க போய் தொலைஞ்சன்னு தெரியலையே. சரி அம்மா அப்பா, நான் மேல போறேன், நீங்க கீழே நில்லுங்க. நான் மேல ஏறி எப்படியாவது நம்ம வந்து பிராங்க்லினுக்கு கால் பண்ண பாக்குறேன். நம்ம நோபிட்டா வீடு அவ்வளவுதான், தரமட்டமாக போகுது. இன்னும் சில நொடிகள்ல நம்ம ஓகி கூட கொஞ்சம் தப்பிச்சிருவோம். ஆனா அந்த நோபிட்டாவும் டோரிமான் நிலைமை நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் வந்து வேற வழியே இல்லை. நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பக்கம் போலான்னு பார்த்தா இந்த நெருப்பு குழம்பு பாத்தீங்கன்னா எப்படி வெடிச்சுக்கிட்டு இருக்குன்னு. ஆகா, இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சோமோ தெரியல. இன்னைக்கு நேரமே நல்லா இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அண்ணா நானும் உங்ககிட்ட மேல வரேன்னா, எனக்கு கீழே நிக்க பயமா இருக்கு. ஐயோ, என்னால மேல ஏற முடியலையே. இவன் மட்டும் நல்லா மேல போயிட்டா. நீ கீழேயே இரு, நான் எதனா பண்ணி காப்பாத்துற ஹீமாவரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. சரி டேய் சின்சனே, என்னடா இப்படி எங்களை அந்த இடத்துல விட்டுட்ட? நீ மட்டும் ஜாலியா மேல நின்றுகிட்டு இருக்கிற. எதனா பண்ணி எங்களை காப்பாத்து. ஆகா, இவன் காப்பாத்துற மாதிரி தெரியல. நோபிட்டா, கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு பாலை ஊத்தி பாடையை கட்டிடுவாங்க. பாடை கட்டுறதுக்கு நம்ம உடம்பு மிஞ்சாது. போச்சு உனக்கே எப்படின்னா என் நிலைமை நினைச்சு பாருடா தம்பி. குட்டி கத்திரிக்கா, நானும் மாட்டிப்பேன்டா. ஆகா போச்சு, ஆளுக்காலு இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. போச்சு நல்லா விடிஞ்சிருச்சு வேற. இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆகா, நைட்ல பார்க்கல ரொம்ப பயங்கரமா இருந்தது, பகல்ல அதை விட பயங்கரமா இருக்கு. அடேங்கப்பா, இப்படி எல்லாம் நின்னுட்டு இருந்தோம்னா வேலைக்காகாது. உடனே நம்ம சோத்து முட்டை பிராங்க்லினுக்கு ஃபோன் பண்ணி ஆகணும். இந்த சோத்து முட்டை பிராங்க்லின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஃபோன் எடுத்துறான். டேய் பிராங்க்லினே, வந்து என்னை எப்படியாவது காப்பாத்துடா. எங்க ஊர் ஃபுல்லா அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. சீக்கிரமா வந்து என்னை எப்படியாவது காப்பாத்து. என்ன பேசுற அந்த சின்சனே? டேய் சின்சன், என்னடா சொல்ற? அட மாம்சே, எங்க ஊரே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு நெருப்பு குழம்புல, வந்து என்னை காப்பாத்து. ஆகா, நம்ம இவன்ட்ட சொல்லியாச்சு. இவன் எப்படியாவது நம்மள வந்து காப்பாத்திடுவான். டேய் டோரிமான் நோபிட்டா, நான் நீ உயிரோட இருப்பே என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் வந்து பிராங்க்லினுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டேன்டா. ஓகே, உனக்கும் தான். ஆனா எனக்கு தெரிஞ்ச நீ உயிரோட இருப்ப. எங்க வீடு முழுகிறதுக்குள்ளேயே உன் வீடு முழுகிறாது. நீ ஒன்னும் கவலைப்படாத. உயிரோட இருந்தா நம்ம அப்புறம் சந்திக்கலாம், சரியா? ஆகா, இந்த சின்சன் கோணமுக்கு பையன் நம்மளுக்கு வேற ஃபோன் பண்ணி காப்பாத்து அப்படி இப்படின்னு சொன்னா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. என்னவா இருக்கும்? சரி, ஏதாவது இருந்துட்டு போகட்டும். நெருப்பு குழம்புங்கிறான், அதுங்கிறான். ஒருவேளை அவன் ஊர் ஃபுல்லாக ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சோ? சரி நம்ம இப்படி நின்றுக்கிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எதுக்காவது ஃபோன் பண்ணி ஹெல்ப் லைனு கூப்பிட்டு நம்ம எதனா பண்ணி சின்சனை காப்பாற்றியே ஆகணும். வேறு வழியே இல்லை. சரி, நம்ம என்ன பண்ணுறது தெரியல. சரி, இந்த நேரம் நம்ம கூட இருக்கிறது சின்சன் தான். சின்சனுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா நம்ம ஸ்பைடர்மேனுக்கு தான் கால் பண்ணி ஆகணும். நம்ம ஸ்பைடர் சின்சனை கூப்பிட வேண்டியது தான். ஸ்பைடர் சின்சன் வந்தால் மட்டும்தான் நம்ம சின்சனை காப்பாற்ற முடியும். ஆமாம், இந்த சாப்பு போய் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? டேய் சாப்பு, வரிடா என் கூட, நம்ம போய் சின்சனை காப்பாற்றிட்டு வரேன். நான் வரல, நீ போயிட்டு வா. சரி அப்போ நீ வீட்டை பார்த்துக்க. என்ன பண்ணுறது இப்போ ஒன்றும் புரியலையே. எல்லா லைனுக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், பிஸின்னு வருது. சரி ஓகே, நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஆகா, எங்கூட காரை காணோம். டேய், எவன்டா அவன் கார் கராஜாக மூடி வச்சவன்? ஆகா, இந்த நேரம் பார்த்து இந்த கேரேஜ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. வேறு வழி இல்லை, நம்ம சாப்புவை கூட்டி தான் போய் ஆகணும். ஏன்னா சாப்புவை பார்த்தா தான் வண்டியை எவனாவது நிப்பாட்டுவான். டேய் சாப்பு, வாடா போவான். உன்னால மட்டும் தானே எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இப்படி நின்றுக்கிட்டு இருக்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் இந்த தீஞ்சி போன மூஞ்சி வந்துட்டா. நான் திரும்பவும் நீ எதுக்கிட்ட சாவடிக்கிற? உன் கூட ஒரே ராவடியா இருக்கு. சரி என்ன பண்றது? இவன் நம்ம கிட்ட ஒரு உதவின்னு கேட்டு வந்துட்டா. உதவின்னு வந்துட்டா நம்ம வெள்ளக்காரர் மாதிரி பண்ணிடுவான். சரி
ஒரு வழியே இந்த சாப்பு பையன் நம்ம கூட வர்றதுக்கு ஒத்துக்கிட்டான். டேய் என்னடா கீழே நின்றுட்டு இருக்க? போ முன்னாடி வந்துடுவேனா. ஆகா சொன்ன மாதிரி வந்துட்டான். என்ன இன்னைக்குன்னு பார்த்து இந்த ரோடு அனாமத்த கிடக்குது அமைதியா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போயிட்டு கதவை தட்டி காரை கேட்டுற வேண்டியது தான். அவன் வீட்டில் இருக்கானாவா எங்கே இருக்கான்னு தெரியலையே. கமெண்ட் கைஸ், வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஃப்ராங்க்லினை பிடிக்கும்னா ஐ லவ் ஃப்ராங்க்லின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ப்ளூ கலர் ஹார்ட்டை போட்டு விட்டுருங்க. ஆகா ஒரு வழியாக இங்கே கார் இருக்குது. டேய் சாப்பு பையிலே சீக்கிரமாக வந்து காரில் ஏறு. நின்று மாதம் நிற்காம வேகமாக போயிட்டு நம்ம சின்சனை காப்பாற்றணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் சொன்னதும் நம்மளுக்கு புரியல. திருப்பி கால் பண்ணால் லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. பிஸின்னு வருது. சரி நம்ம போகையில் வந்து ஸ்பைடர்மேனை வந்து பிக்கப் பண்ணிட்டு போகணும் சாப்பு. ஏன்னா ஸ்பைடர்மேனால் மட்டும்தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா அவர் பாட்டு கிச்சுக்குன்னு வளைய விட்டு அவர் கூட்டிகிட்டு போயிடுவார். சரி என்ன பண்ணுறது? டேய் சாப்பு கெட்டியா பிடிச்சிக்க, அப்புறம் கீழே விழுந்துட்டீங்கன்னா அண்ணன் பொறுப்பு இல்லை. இல்லைனா மட்டும் நீ என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு தான் மாதிரி வேலை பார்ப்பேன். சோறு போடுறதுக்கே மூக்கால அழுகுறேன். இப்போ இது வேலை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், என்னை கண்டுக்கவே மாட்டேன். சனியை ஒழிஞ்சிச்சுன்னு விட்டுருவேன். டேய் பார்த்து ஓட்டுறான். ஆகா டே சாப்பு மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு வெளியில் பேசிக்கிட்டு இருக்க. பார்த்துக்க தம்பி, உனக்கு நான் தான் பிஸ்கட் வாங்கி கொடுக்கணும். உங்களை பற்றி நான் பெருமையாக சொன்ன தலைவரே. நீங்கள் வண்டி ஓட்டுங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல உள்ளமுள்ள ஓனர் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரி கமெண்ட் கைஸ், வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காம எங்கள் அண்ணாத்த சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அப்போ டே நம்ம சின்சன் இடத்துக்கு வந்தாச்சு. அதாவது ஸ்பைடர்மேன் சின்சன் வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கே வர காணோம். அதான் இங்கே தான் நிற்கிறாரு. தம்பி வந்து வண்டியில் ஏறப்பா. அங்கே நின்றுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய் ஃப்ராங்க்லின், என்னப்பா இவ்வளோ லேட்டாக வந்துட்டா? நான் ரொம்ப நேரமாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கேன். சரி ஒரு வழியே வந்துட்டீங்க. அம்மா என்னடா ஸ்பைடர்மேனு சின்சன் வேஷத்தில் வந்துருக்க? அட இல்லைப்பா, நம்ம டோனி ஷார்க் வந்து நம்மளுக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு. அதில் சின்சன் தலை இருந்தது. சரி இந்த சூட்டு நல்லா தான் இருக்கு, நம்மளோட தலையை செட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு நான் இதோடய வந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லை. சரி ஆமாம், சின்சனுக்கு என்ன ஆபத்துன்னு சொல்லவே இல்லை. அட எனக்கும் ஒன்றும் புரியலப்பா. நெருப்பு குழம்புங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், வந்து காப்பாற்றுன்னு சொன்னான். எனக்கு ஒன்றும் புரியல. அதான் சரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்கள் தான். சரி நம்ம டோனி ஷார்க்கை கூப்பிடப்பல நான் உன்னையே கூப்பிட்டேன். அவர் மனுஷன் பிஸியாக எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருக்கிறாரா. சரி நம்ம ஸ்பைடர்மேனை கூட்டிகிட்டு போகலான்னு வந்துட்டேன். ஆமாம், இப்போ சின்சன் எங்கே இருக்கா? அவனோட வீட்டில் தான் இருக்கான். எப்போதும் இங்கே தான் இருப்பான். இப்போ ஸ்கூல் லீவ் வேறு விட்டுட்டாங்களா. சரி அவங்க ஃபேமிலியோட ஜாலியாக இருக்கட்டும்னு அனுப்பி விட்டேன். இப்போ பார்த்தா அவனுக்கு இப்படி ஒரு ஆபத்தாயிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி நம்ம இந்த கார்லனா போனால் வேலைக்காகாது. நம்ம இங்கே ஒரு ஏரோப்ளைன் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இங்கே தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட கேட்டால் ஏரோப்ளைன் கொடுத்துடுவார் ஸ்பைடர்மேன். சரி சீக்கிரமாக போங்க, அதை போல பண்ணலாம். ஆமாம், இவர் தருவாரா? நம்பிக்கையானா? அதெல்லாம் தருவார். கேட்குற விதத்தில் கேட்டால் தருவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த சாப்பு இங்கே விட்டுட்டு போயிடலாம். அட பாவிகளா, கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பாதியிலே விட்டுட்டு போறீங்க. நல்லா இருங்கடா. சரி சாப்பு இங்கே இரு. நான் திருப்பி ஏரோப்ளைன் கொடுக்க வரல, உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அது சரி, இந்த ஸ்பைடர்மேனை கண்டதோட நம்மள காலை வரி விட்டுட்டான். சரி ஓகே. ஹலோ சார், எங்களுக்கு வந்து உங்கள் ஏரோப்ளைன் வேணும், தரீங்களா? ஏய் ஃப்ராங்க்லின், என்னடா புதுசா சாரெல்லாம் கூப்பிடுற? பின்னாடி தாண்டா இருக்க அந்த ஏரோப்ளைன், நீயே போய் யூஸ் பண்ணிக்க. ஆனா முன்னாடி மாதிரி அது வேலை செய்ய மாட்டேங்குது. அதெல்லாம் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். சரி ரொம்ப தேங்க்ஸ். அம்மா ஏரோப்ளைன் எங்கே இருக்குன்னு சொன்னேன்? அதுவும் அங்க பின்னாடி தான் இருக்கு. சரி வா ஸ்பைடர்மேன் நம்ம போகலாம். நான் சொன்னல என் நண்பன் கொடுப்பான்னு. சரி சாப்பு காரை பத்திரமா பார்த்துட்டு இங்கே இரு. சரி வாங்க நம்ம சீக்கிரமாக போயிட்டு அந்த ஏரோப்ளைன் எடுத்துகிட்டு சின்சனை காப்பாற்ற கிளம்ப வேண்டியது தான். அவன் என்ன பிரச்சனையில் இருக்கான்னு கூட தெரியல. ஆனால் ஏரோப்ளைன் நான் முன்ன பின்ன ஓட்டுனதில்லை. சரி காரை ஓட்டுறோம், பைக்கை ஓட்டுறோம், பஸ்ஸை ஓட்டுறோம், ட்ரெயினை ஓட்டுறோம், எல்லாத்தையும் ஓட்டியாச்சு. இந்த கழுதை ஏரோப்ளைன் தானே, இதை ஓட்டிட்டுருவோம். இது என்ன பெரிய கஷ்டமா என்ன? ஆவா டேய், உனக்கு ஓட்ட தெரியும் சொல்லி நம்பி தான் ஏறி உட்கார்றேன் ஃப்ராங்க்லின். நீ பாட்டு எதாவது கோர்த்து விட்டுன்னு வச்சுக்கவே, நான் வலைய விட்டு தப்பிச்சிருவேன். நீ தப்பிக்க மாட்ட, பார்த்துக்கோ. அது சரி, உன்ன மாதிரி ஒரு ஆள் தானே கூட கூட்டிகிட்டு போகணும். ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆபத்துனா விட்டுட்டு கிளம்பிடுவோம் போலையே. ஆகா என்னடா இது, ஏரோப்ளைன் போயிட்டு இடிக்குது. சரி ஆமாம், இப்படியே முன்னாடியே போயிட்டு இருந்தா பறந்துருமா? எங்கே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆகா அப்பாடி, எப்படி நானும் திறமை வாய்ந்த ஒரு டிரைவர் தான். எப்படி நானும் நல்லா தான் ஓட்டுறேன், பரவாயில்ல.
பேசாமல் ஏரோப்ளேன் ஓட்டியே நம்ம வந்து பணக்காரன் ஆயிடலாம் போலயே. பரவாயில்ல ஃப்ராங்க்லின், ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்லா ஓட்டுறேன். ஆமா, ரொம்ப நேரமா நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமா, இந்த சின்ன வீடு எங்க இருக்கு உனக்கு தெரியுமா? அது தெரியும், ஆனால் வந்து எப்படி வளைக்கிறது ரொம்ப நேரமாக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை போயிட்டு தான் இருக்கிறோம். பார்த்தியா ஸ்பைடர்மேனு எப்படி இருக்குன்னு, ஸ்கையில் எப்படி பறந்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? செமையாக இருக்குல்ல? ஆமா ஆமா ஃப்ராங்க்லின், செமையா இருக்கு. நல்லா சுத்தி காட்டுறேன். முதல்ல சின்சன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நானும் பைனாக்குலரை போட்டு பார்க்குறேன், எங்க சின்சன் வீடு தெரியுதானு. டேய் ஃப்ராங்க்லின், ஒழுங்கா கீழே கொஞ்சம் கொண்டுட்டு போனாதான் தெரியும். இப்படி மேலே பறந்துக்கிட்டே கீழே பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நீ முடிஞ்ச அளவுக்கு கீழே கொண்டுட்டு போ ஃப்ராங்க்லின். ஏன்னா கிட்ட கொண்டு போனாதான் ஓரளவுக்கு இதெல்லாம் தெரியும். இங்கிருந்து பார்த்தா ஒரு ஈக்காக்கா குருவி கூட டாட்டு மாதிரி தான் தெரியுது. இரு ஸ்பைடர்மேன், இப்போ தானே எல்லாம் ஓட்ட கற்றுருக்கேன். எது எங்கே இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் நேரம் தடவிக்கிட்டு இருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வந்து ஓரளவுக்கு நான் வந்து கீழே வந்தாச்சு. டேய் நான் பார்த்துட்டேன். இந்த இருக்கு பாரு. இது என்னது? இது எரிமலை வெடிச்சு லாவா பரவி இருக்க மாதிரி இருக்குது. அட கடவுளே, சின்சனுக்கு இப்படி ஒரு நிலைமையா? இப்போ சின்சனை எதுனா பண்ணி காப்பாற்றியாகணுமே. போச்சு, இந்த ஏரோப்ளேன் என் கண்ட்ரோல்லே இல்லை. இது என்னன்னா என் பேச்சு கேட்காம ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆகா, போச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு நேராக அந்த நெருப்பு குழம்புல போய் விழுக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏரோப்ளேனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. போச்சு, திருப்ப வேண்டியது தான். ஆகா, வளைய மாட்டேங்குது. ஆகா, ஜஸ்ட் மிஸ். போச்சு. என்னை மீறி எதோ பண்ணுது. போச்சு. ஐயோ டே ஸ்பைடர்மேனே, நீ தப்பிச்சிரு. ஆகா, சின்சானை மட்டும் எப்படியாவது காப்பாத்துரு. எனக்கு எதுனா ஆனாலும் பரவாயில்ல. நல்ல வேலை ஸ்லோவாயிருச்சு. இறங்கிடு. ஆகா, வெடிக்குது. போச்சு. ஆகா, உன்னை நம்பி வந்ததுக்கு இதுதான் மிச்சமா? நீ தானே டிரைவர், ஒன்ன தானே ஓட்ட கூட்டிட்டு போகணும். டேய், நான் அப்போவே சொன்னேன் ஏரோப்ளேனா ஓட்ட தெரியாதுன்னு. இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு. இதில் காரில் வந்திருந்தோம்னா இப்போதைக்கு வந்திருக்க முடியாது. இப்போ நம்மளுக்கு வந்து எதனா ஒரு கார் வேணுமே. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. ஸ்பைடர்மேன் எதனா பண்ணி கார் உஷார் பண்ணிடா. அட, நீ தான் ஃப்ராங்க்லின் நல்ல பேச்சு கொடுத்து கார் வாங்குவேன். அந்த பாரு, முன்னாடி ஒரு இடத்துல கார் இருக்கு பாரு. வா அவர்கிட்ட போய் கேட்போம். காரை கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். நல்ல மனுஷனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி வா, நம்ம நிலைமையை எடுத்து சொல்லி வாங்கிட்டு போவோம். ஹலோ சார், எங்களோட ஏரோப்ளேன் வந்து விபத்தில் வெடிச்சிருச்சு சார். உங்களோட கார் வேணும். எதனா பெரிய மனசு பண்ணி கொடுங்களேன் சார். ப்ளீஸ் சார் கொடுங்க சார். தம்பி இவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்குறீங்களா? சரி எடுத்துக்கோங்க. உடனே காரு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருங்க. சரி சார், நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏரோப்ளேன் இங்கே தான் நிற்கிது. அப்படியும் வேலை பார்க்கறதுக்கு ஆளை கூட்டிகிட்டு தான் வருவோம். உங்கள் காரு இனிமேலுக்கு எங்கள் கண்ட்ரோல் தான். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. காருக்கு எவ்வளோ வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. ஒரு சேதாரம் இல்லாமல் உங்கள் காரை ஒப்படைச்சிருவோம். தம்பி சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, அது செயல்ல காட்டுங்க. சரி சார், ரொம்ப நேரமாக மொக்கப்படாமல் நாங்கள் அந்த காரை எடுத்துகிட்டு கிளம்புறோம். சரி ஃப்ராங்க்லின், என்ன வரியா இல்லை இவரோட மூஞ்ச வரைக்கும் இங்கேயே பார்த்து நிற்க போறியா? வாரேன்டா ஸ்பைடர்மேன். ஏன்டா இப்படி சொல்லிவிட்ட? ஆமாம், ரொம்ப நேரமாக அவனை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவனும் இழுத்துக்கிட்டே ஜவ்வா இழுக்கிறான், நீயும் ஜவ்வா இழுத்துக்கிட்டு இருக்க அவன் கூட. சரி வந்து வண்டியில் ஏறி நான் ஓட்டிட்டு போகிறேன். நீ ஓட்டினது தான் சரியில்லை. இப்போ வந்து நான் ஓட்டுறேன். பரவாயில்ல, ஒரு வழியாக அவங்ககிட்டேருந்து காரை வாங்கியாச்சு. ரொம்ப நல்ல மனுஷனாக தான் இருந்தான். ஆமாம், இப்போ சின்சனை காப்பாற்றியே ஆகணுமே. இப்படி நெருப்பு குழம்பாக இருக்குது. நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம் என்னன்னே தெரிலடா ஸ்பைடர்மேனு. நீ தான் எதனா பண்ணி காப்பாற்றணும், வேறு வழியே இல்லை. நீ ஒன்றும் கவலைப்படாத ஃப்ராங்க்லின், அதான் நான் இருக்கல. அதுக்கு தானே நீ என்ன ஃபோன் பண்ணி வர வச்ச. இப்போ பாரு, எப்படி போய் நான் வந்து சின்சானையும் சின்சன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாரையும் காப்பாற்றுறேன். ஆமாம், இப்போ நான் போகிற ரூட்டு கரெக்டு தானா? என்னடா இது பாலைவனமாக இருக்குது. இங்கெல்லாம் வீடு கட்டி வச்சுருக்கானுங்க. ஆடா, இங்கே ஓசியில் ரொம்ப கம்மியாக கொடுக்குறனால வீடை கட்டிக்கிட்டு இங்கிட்டு வந்துட்டானுங்க. இப்போ என்ன பண்ணுறது? கட்டிட்டு வந்துட்டு அவங்க தானே கஷ்டப்படுறாங்க. பாரு எப்படி இருக்குன்னு. தகன்னு இங்கே வரைக்கும் அனல் பறகுடா ஸ்பைடர்மேனு. இப்போ எதனா பண்ணி காப்பாற்றியே ஆகணும். 10 குறைக்கு செம்மையாக வெயில் போடுது, ரொம்ப அணைத்துது. விட்டா லாஸ் அண்ட் சிட்டி ஃபுல்லாகவே வந்துடும் போலையே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நீ ஒன்றும் கவலைப்படாத ஃப்ராங்க்லினே, எப்படி காப்பாற்றணும் மட்டும் பாரு. இப்போ போயிட்டு நேராக அந்த மலைக்கிட்ட நிப்பாடுறேன் சரியா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நடந்து வர மாதிரி எதனா இரும்பில் ஒரு கட்டையை தூக்கி போட வேண்டியது தான். ஆனால் அவங்களால அந்த இரும்பில் வந்து ரொம்ப தூரம் நடந்து வர முடியாது. ஸோ கீழே இரும்பையும் மேலே வந்து கட்டையும் போட்டால் தான் அவங்களால நடந்து வர முடியும். ஃப்ராங்க்லினே, என்ன சொல்கிற? அதை பண்ணுங்க முதல்ல. அவனை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும்.
சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரம் வா, வந்து மேலே ஏறி நின்று பாரு எப்படி இங்கே கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு. ஆமாம், அங்கே 3 வீடு மட்டும் மூழ்கிட்டு இருக்குது, மற்ற சுற்றி வட்டாரத்தில் எல்லா வீடையும் காணோம் எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை இங்கே வீடுன்னா இல்லை போலையே. என்ன ஃப்ராங்க்லினே எதுவுமே சொல்ல மாட்டேறேன். அட நீ வேறு ஸ்பைடர்மேனு, இதை பார்த்த நம்ம எனக்கு பேச்சு மூச்சே இல்லாமல் போச்சு. இப்போ எப்படியாவது நம்ம சின்சானை காப்பாற்றி ஆகணும், எதுனா பண்ணி காப்பாற்று ஸ்பைடர்மேன். இதில் நான் வந்து பாதை மட்டும் தான் போட்டு தர முடியும், என்னால் உள்ளே போக முடியாது, என்னோட சூட்டெல்லாம் அப்புறம் கிழிஞ்சிரும். நீ தான் போய் காப்பாற்றணும் ஃப்ராங்க்லின். என்ன சொல்கிற, நான் போய் காப்பாற்றணுமா? அப்போ நான் சாக மாட்டேனா? உனக்கு நான் சாகன்னு சொல்லிட்டு தானே நீ இருக்கிற. டேய் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, என்னால் தான் உள்ளே போக முடியாது, உன்னால் ஈஸியாக போகலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்போ போ. சரி சரி, நீ இங்கேயே இரு ஸ்பைடர்மேன், நான் போகிறேன். ஆகா, இப்போ இருட்டாக வேற ஆயிருச்சு, இங்கே பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம போய் முதல்ல சின்சனை காப்பாற்ற வேண்டியது தான், வேறு வழியே இல்லை. டே சின்சன், நான் வந்துக்கிட்டே இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. கமெண்ட் கைஸ், வீடியோ பார்க்குறேன் நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டே பாருங்க. உங்களுக்கு சின்சனை பிடிக்குன்னா மறக்காமல் ஐ லவ் சின்சன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஹார்ட்டை போட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து யாரை காப்பாற்றலாம்? நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நோபிட்டாவையும் டோரிமானையும் காப்பாற்றோம். அவங்க வீடு தான் ரொம்ப மூழ்கிக்கிட்டு இருக்குது. ஏய் டோரிமா, நோபிட்டா, நான் வந்துட்டேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நல்ல வேளை ஃப்ராங்க்லின் மாம்சே, வந்துட்டியா? டேய் சின்சன், உயிரோட இருந்தா நான் உன்னை பார்க்குறேன். நல்ல வேளை ஃப்ராங்க்லின் வந்து என்னை காப்பாற்றிட்டான். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ராங்க்லினே, எங்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டான்னு நினச்சா நீ வந்து கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றிட்ட. அப்பாடி, இப்போதான் நிம்மதியாக இருக்கு. என்ன ஃப்ராங்க்லினே, ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் 2 பேரும் என்ன வெயிட்டாக இருக்கோம்? இல்லை இல்லை டோரிமானே, கொஞ்சம் பார்த்து தான் காலை வைக்கணும், ஏன்னா எப்படி நெருப்பு குழம்பு தெரிச்சிக்கிட்டு இருக்கு பார்த்தியா? ஆமா ஆமா, ரொம்ப அனத்துது. நாங்க 2 நாளா சாப்பிடவே இல்ல, தூங்கவே இல்ல, பயத்துல இருந்துட்டு இருந்தோம். நல்ல வேளை நீ வந்து காப்பாத்திட்ட ஃப்ராங்க்லினே. நல்ல கடவுளா பார்த்து உங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. கமான் கைஸ், வீடியோ பார்க்குற நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பாடா, சரி ஒரு வழியே நம்ம டோரிமானையும் நோபிட்டாவும் காப்பாற்றியாச்சு. இப்போ போயிட்டு நான் வந்து ஓகியை காப்பாற்றிட்டு வரேன், நீங்கள் இங்கேயே நில்லுங்க டோரிமா நோபிட்டா. ஸ்பைடர்மேன் பார்த்துக்கோ சரியா? இப்போ போய் ஓகியை காப்பாற்ற வேண்டியதுதான், சின்சனை கடைசியில் காப்பாற்ற வேண்டியதுதான். ஏன்னா ஓகி மட்டும் தனியாக இருக்கான். சின்சன் ஃபேமிலியில் எப்படியும் சின்சனு, ஹீமாவாரி, அவங்க அம்மா அப்பா, அப்புறம் வந்து ஷீரோ நாய்க்குட்டி இருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து ஆள் அதிகம். நம்ம வந்து ஓகி மட்டும் ஒரு ஆள் தான், அதனால் வந்து சீக்கிரமாக அவனை தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான். டே சின்சன், நீ இங்கே நில்லுடா, நான் போயிட்டு ஓகியை மட்டும் அந்த பக்கம் விட்டுட்டு வந்துடுறேன். ஓகி ஓகி எங்கடா இருக்க? வாடா வாடா, வந்து என் மேலே ஏறிக்கோ. நான் உங்களால நடக்க முடியாது, ஏன்னா ஐயோ போச்சு போச்சு. நல்லா பார்த்தீங்களா காய்ஸ், என் மேலே கல் பறந்துருச்சு. சரி ஓகி, வந்து ஏறு. டேய் ஃப்ராங்க்லின் நண்பா, வந்துட்டியா? நல்ல வேலை, ஒரு வழியா நீ வந்து இங்கே காப்பாற்ற வந்துட்ட. டேய் சின்சனே, நான் போயிட்டு ஃப்ராங்க்லின் அனுப்பி வச்சிடுறேன், நீ ஒண்ணு கவலைப்படாத. பாவம், இந்த சின்சானை தான் காப்பாத்த நீ வந்த, எங்களை வந்து காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நல்ல பையன் சின்சானு, ஒரு வழியா ஒரு நல்ல உதவியை பண்ணியிருக்கான். அப்பாடி, எங்களை காப்பாத்த யார் வரமாட்டான்னு நினைச்சேன், கடவுள் புண்ணியத்துல வந்துட்டியா நான் ஃப்ராங்க்லினே. ரொம்ப நன்றிடா ஃப்ராங்க்லினே. சரி சரி ஓகி, நன்றி எல்லாம் வேணாம். சரி ஸ்பைடர்மேன், உங்களை பார்த்துக்க ஓகியையும். சரி நோபிட்டா, நீ எல்லாம் அமைதியாக நிற்கணும், எதுவும் பண்ணக்கூடாது. நான் போயிட்டு சின்சனை காப்பாற்றிட்டு வரேன். டேய் சின்சன், நான் வந்துக்கிட்டே இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆகா, சின்சனை எப்படியாவது காப்பாற்றே ஆகணும். ஆனால் சின்சன் வந்து என்னை கத்த போகிறான், நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து என்னை தான் காப்பாற்றிருக்கணும்னு சொல்லுவான். சரி என்ன பண்ணுறது? மாம்சு, ஆனா நீ சூப்பர் மாம்சு, நல்லா பண்ணிட்ட. என் தங்கச்சி, எங்க அம்மா அப்பா, அப்புறம் ஷீரோ நாய்க்குட்டி எல்லாம் அங்கே நிற்கிறோம். எங்களை விட்டுட்டு அவனுங்களை கூட்டிகிட்டு போகிறேன் ஃபஸ்ட்டு. சரி நல்லா பண்ணுறேன். டேய் சின்சன், அப்படியெல்லாம் பேசக்கூடாது, எல்லாருமே நம்மளுக்கு முக்கியம் தான், புரியுதா? சரி சரி, வந்து என் முதுகில் ஏறிக்க, உனக்கு ஒன்றும் ஆகலையே. எனக்கு ஒன்றும் ஆகலை. சரி சரி, வாங்க வாங்க, என் முதுகுல ஏறிக்கங்க, நம்ம போகலாம். ஆத்தாடி, என்னடா சின்சனு 2 நாளாக சாப்பிடல தூங்கலை அப்படின்னு சொன்னேன், ஆனால் வெயிட்டு மட்டும் செம்மையாக கணக்குறியே. உன்னை எப்படி இங்கே தூக்கிட்டு போகிறேன்னு தெரியல. சரி ஓகே. என்ன மாம்சு, நக்கலாக இருக்கா உனக்கு? எங்களை பார்க்கல ஓரா பேசுகிற. அவன் சாப்பிடாம தூங்காம நல்லா கருகிக்கிட்டு இருந்தா உனக்கு வந்து நக்கலாக இருக்குல்ல. எனக்கு தேவை, உன்னை போய் கூப்பிட்ட பற்றிய உதவிக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். டேய் கோச்சிக்காத, நான் சும்மா தான் சொன்னேன் சின்சனு, உடனே கோச்சிக்கிறேன். இங்கே பாரு சின்சன், நம்மளுக்கு எல்லாருமே முக்கியம் சரியா? நீ ஏன் அவனை ஃபஸ்ட்டு காப்பாற்றின, நீ ஏன் நீ கடைசியில் காப்பாற்றின, அப்படிலாம் பேசக்கூடாது புரியுதா? எல்லாருமே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃபஸ்ட்டு எல்லாருமே தான் நம்மளுக்கு முக்கியம் சரியா?
சரி மாம்ஸ், சாரி மாம்ஸ், நான் தெரியாம சொல்லிட்டேன். கமெண்ட் கைஸ், வீடியோ பார்க்குறீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. சரி ஸ்பைடர்மேனு, அவங்க அம்மா அப்பா தான் இருக்காங்க, நான் அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு வரேன், இவங்கள பத்திரமா பார்த்துக்கோ. அப்பாடி ஒரு வழியாக சின்சானை வந்து ஒப்படைச்சாச்சு. அவங்க அம்மா தான் இருக்காங்க, மிட்சியும் அப்புறம் வந்து ஹாரி தான் இருக்காங்க. அவங்க 2 பேரையும் நான் போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா ஒரு வழியாக நம்ம வந்து எல்லாரையும் காப்பாற்றின மாதிரி ஆயிடுச்சு. அப்பாடி என்னடா இது ரொம்ப அணத்துது, என்ன இருக்க வீடு ரொம்ப உள்ளே போயிட்டு இருக்குது. மிட்சி, ஹாரி வந்து என் முதுகில் ஏறிக்கிங்க, சீக்கிரம் வாங்க, வீடு வேற மூழ்கிட்டு இருக்குது. ஆகா, ஜஸ்ட் மிஸ்ல இவங்களை காப்பாற்றிட்டேன். சரி, நீங்கள் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கங்க ஹாரி. சரி நீங்க ஒன்றும் கவலைப்படாத ஃப்ராங்க்லினே, நான் நல்லா பிடிச்சிக்கிட்டேன். ஃப்ராங்க்லின் நல்ல வேலை, ஒரு வழியா எங்களை வந்து காப்பாற்றிட்ட ஃப்ராங்க்லின். எங்களை யாரும் காப்பாற்ற மாட்டாங்கன்னு நினைச்சேன், நீ வந்துட்ட. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மிட்சி, நான் தான் வந்துட்டேன்ல, எதுக்கு இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிட்டு. பரவாயில்ல. கமான் கைஸ், வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. சின்சான் அங்க பாரு, நம்ம வீடெல்லாம் ஃபுல்லா மூழ்கிடுச்சு. ஆமா நம்ம வீடெல்லாம் மூழ்கிடுச்சு. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கறேன். டாடா, பை பை.